அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, விதிகளுக்கு புறமான நீக்கத்தை எதிர்த்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்வேன் செங்கோட்டையன். அதிமுக சட்டப்படியே செங்கோட்டையன் நீக்கப்பட்டு உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. என்னை திமுகவின் பி டீம் எனும் இபிஎஸ் தான் கோடநாடு விவகாரத்தில் A1 போட்டு உடைத்த செங்கோட்டையன் பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி. நெருங்கும் சட்டமன்ற தேர்தலும் உட்கட்சி குழப்பத்தில் திணறும் அதிமுகவும் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக தேவர் குருபூஜையில் OPS, டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து தங்களுடைய மரியாதையை செலுத்தினார்கள். அந்த மரியாதை செலுத்தும் நிகழ்வில் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். பத்திரிகையாளரை சந்திக்கும் போது செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, பிரிந்திருக்கிறவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன், மரியாதைக்குரிய OPS அவருடன் நாம் பேசினோம். அதே போல் சசிகலா நடராசன் அவர்களிடம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அது மட்டுமின்றி அதிமுகவில் வேலை பார்க்காமல் சுணக்கம் காட்டக்கூடிய முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காகவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விரைவில் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்போம் என்ற அடிப்படையில் அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கு காலையிலேயே ஒரு 12 மணி நண்பகலிலேயே திருமங்கலத்தில் செய்தியாளரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்கள் திட்டமிட்டே இந்த 3 பேரும் சென்று பார்த்திருக்கிறார்கள், அதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ, OPSஐ போல செங்கோட்டையனையும் நீங்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அதில் ஒன்றும் தயக்கமில்லை அப்படின்னு சொன்னாங்க. நேற்று மாலை அவருடைய நீக்க அறிவிப்பு வெளிவந்தது. இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு விவகாரங்களை போட்டு உடைத்திருக்கிறார். அதாவது மனதில் இருக்கக்கூடிய பாதுகாத்து வந்த அத்தனை விஷயங்களும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் அண்ணாமலை அன்பு கூட்டத்தினுடைய மாநில தலைவர் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் செல்வம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அதிமுக ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சாரதி. வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் அதிமுகவுடைய பல்வேறு நடவடிக்கைகள், ஜெயலலிதா காலம் தொட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய EPS காலம் வரை பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் கூட இருந்தவரும் விலகி சென்றவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நம்முடைய அரங்கத்தில் வந்திருக்கிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி என் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கும். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சிவசங்கர். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளரும் அதிமுக ஆதரவாளருமான திரு கோவிந்தராஜ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் கோவிந்தராஜ் சார். ஐவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். முதலாவது கோவிந்தராஜ் சார், உங்கள்கிட்ட நான் நிகழ்ச்சியை துவக்கிறேன். இப்படியே நீக்கிட்டே போனால் கடைசியில் அதிமுக 5 பேர் தான் இருப்பாங்களா? அதாவது இந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இன்றைக்கு நவம்பர் 1 தமிழ்நாடு என்று பெயர் வர காரணமான அந்த தினம், ஒரு தமிழனாக இந்த தமிழ்நாடு தினத்தை நான் போற்றி பாராட்டுகிறேன், பெருமை அடைகிறேன் என்ற இந்த செய்தியை தொடங்கிவிட்டு நீங்க கேட்கக்கூடிய கூடுதலாக நம்ம மொழிப்போர் தியாகிகள் அவங்களுக்கும் நம்முடைய நிச்சயமாக நம்ம நினைவு கூறணும். நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க இல்லாத அந்த இது வந்திருக்காது, இந்த தமிழ்நாடு பேரே வந்திருக்காது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். தொடர் நீக்கம், தலைமைக்கு கட்டுப்படலை, இந்த மாதிரி இருந்தால் அதிரடியாக நீக்கம்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பல முறை இந்த ஸ்டாண்டர்டை கையில் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் நீக்கிறாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டுருக்குறாங்க கட்சிக்குள்ளே. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அம்மையார் சசிகலா நடராசன் அவர்கள் 3 முறை நீக்கியிருக்காங்க, 3 முறை உள்ளே எடுத்திருக்கிறாங்க. அதுபோக செங்கோட்டையன் அவர்களுக்கும் பதவி பறிக்கப்பட்டது, அதே நேரத்தில் மாவட்ட பதவியும் கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அதே போல் இன்னைக்கு கூட சொன்னார் செங்கோட்டையன் ஐயா சொன்னார், SCS அவர்கள் MGR அவர்கள் மீது ஊழல் வழக்கு ஆளுநர்கிட்ட கொண்டு போய் புகாராக கொடுத்தாரு. அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அண்ணே வாங்க கட்சியும் கழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ கட்டிக்காத்த கழகத்தை அப்படியே கரைந்து கொண்டே போகிறது EPS அவருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். அதாவது நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவரே அவரை அதாவது அதுவும் ஒரு உதாரணம் சொல்லலாம். யானை தன் தலையில மண்ணை அள்ளி வாட்டிக்குமே அவரே அவர் செங்கோட்டையன் பண்றாங்களா EPS பண்றாங்க? செங்கோட்டையன் சொல்றேன் நான் அவர் நல்லா இருந்துட்டு இருந்தார், சீனியர் லீடர். இன்றைக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கூடா நட்போட சேர்ந்துக்கிட்டு இந்த 3 பேர், அதாவது இவங்க டிடிவி OPS இவங்களோட சேர்ந்து அவரும் இப்போ இதாகி போயிட்டாங்க. இது
இப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னா கட்சி தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கூட திரு எடப்பாடியார் அவர்கள் பத்திரிகையாளர் அவருடைய எடப்பாடியார் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் போட்ட தீர்மானத்தை சுட்டி காட்டுகிறார். பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் அதில் போட்டுக்குது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அவர்களோடு எந்த விதமான தொடர்பும் இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பொதுக்குழு தீர்மானம் போட்டு அதை படிச்சு வாசிக்கிறார். அப்படி இருக்கிறவரை இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட இவர் ஏன் போய் சேர்ந்திருக்கிறாரு? அதனால அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இது நியாயமாக இதுவாக அவர் லீகலா அவர் நான் எடுக்கிறேன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. லீகலா போட்டோம், போனா திருப்பி குட்டு வாங்கிட்டு தான் வருவார். எப்படி ஓபிஎஸ் எல்லாம் போயிட்டு லீகலா போய் பார்த்துட்டு இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறோம், அதே போல தான் இவரும் வருவார். இது பார்க்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதனால பாதிப்பு அதிமுக நிச்சயமா கிடையவே கிடையாது. ஓகே, நான் அடுத்தடுத்து 5 பேருக்கு இல்ல ஒரே ஒரு சொல்றேன், 2 நிமிஷம் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கரெக்ட். நான் இன்னொரு இது சொல்றேன், இந்த 4 பேர் என்னன்னாக்கா, ஏதாவது திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, இது செங்கோட்டையன், சசிகலா அம்மாவும் இதுல சேர்த்துறேன். 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போன பல்பு எரியவே எரியாது. அந்த இதெல்லாம் இருந்துட்டு, அதனால ஃபியூஸ் போற பல்பை வச்சுக்கிட்டு கட்சியெல்லாம் நடத்திட்டு எரிய வைக்கணும் நிச்சயமா முடியாது. இதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. சரி, எல்லாத்தையும் 2 நிமிஷம் கருத்தில் வாங்கலாம். திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இன்றைக்கு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு, மூவருமே 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? அண்ணன் ஆர்பி உதயகுமார் தம்பி தான் அவர். எனக்கு அவர் முறையாக இந்த இயக்கத்தில் முதல்ல உழைச்சி மேலே வந்த தலைவர் கிடையாது. இன்னும் அண்ணன் கலையராஜன் உயிரோடு இருக்கார், டிடிவி சார் உயிரோடு இருக்காங்க. குறுக்கு வழியில் பதவியை பிடித்தவர். இன்னும் சொல்ல போனால் கலைராஜன் அண்ணங்கிட்ட பேக்டோர் வழியாக அவரை திருப்தி பண்ணி அவருக்கு ஏதோ பரிசு தொகை கொடுத்து சீட்டு வாங்கி கொடுத்தார். ஆர்பி உதயகுமாரும் செந்தில் பாலாஜும் இவங்க 2 பேருமே மாணவர் அணியில் இருந்தவங்க. அண்ணனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைங்க, இருங்க நான் சொல்லிடுறேன். இல்லை முதல் கட்டமே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்க இல்ல அந்த காலத்தில் யாரும் குறிக்கிற இல்லை அந்த காலத்தில் இவர் இல்லை, நாங்களாம் இருந்தோம். 2006 தான் இவங்களுக்கு முதல்ல வேட்பாளராக யார் வாங்கி கொடுக்குறாரு சீட்டு? டிடிவி சார் கை வாங்கியிருந்தது. எந்த டிடிவி சார் எந்த குடும்பத்தை பற்றி இப்போ பேசுகிறாங்களோ அந்த குடும்பத்தின் வாயிலாக தான் இவங்க 2 பேருமே சீட்டு வாங்கினவங்க. அதை மறுக்க முடியுமா அவரால்? அந்த குடும்பத்தினால தான் வருவாய்த்துறை அமைச்சராக ஆனாங்க. அவங்க எதிர்க்க இவர் செருப்பு போட்டு கூட நடந்ததில்லை, செருப்போடு நிற்க மாட்டார். யார்? ஆர்பி உதயகுமார். கட்சிக்காரனை பற்றி பேசுமா தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் கட்சிக்காரன் இல்லை. அண்ணன் செங்கோட்டையனை பற்றி பேசுங்க, அவர் கட்சிக்காரர். செங்கோட்டையன் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயத்த இபிஎஸ் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அம்மாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். கட்சியை விட்டுலாம் நீக்கப்படல, பதவி எடுப்பாங்க. அம்மா யாருக்கு வேணாலும் பதவி கொடுப்பாங்க, யாருக்கு வேணாலும் ஓபிஎஸ்ங்க எடுப்பாங்க, நத்த விஸ்வநாதன் எடுப்பாங்க, எல்லாருக்கும் எடுத்திருக்காங்க. அம்மா ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க. அது கூட எதுக்கோசம் எடுத்தாங்கன்னா, இவர் வீட்டுக்கே வரமாட்டார் அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு அவங்க மனைவியும் அவரோட மகன் கதிரும் போய் அம்மாட்ட அழுதுனால கொஞ்ச நாளைக்கு பதவி எடுக்கிறேன்னு சொல்லி தான் எடுத்தாங்க. குடும்பம் இல்லைங்க நான் சொல்றது அமைச்சர் பதவியில் தாங்க எடுத்தாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினருங்க. திரும்ப அம்மா 2014 அப்படின்னா சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா திரும்ப சீட்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியாது. சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் தியாகத்தேவி சின்னமாக பொதுச் செயலாளர், அம்மா மறைக்கு அப்புறம் பொதுச் செயலாளராக வராங்க. அண்ணன் எடப்பாடி சொல்கிறாரு, நான் ஆக்கணும்னு இவருக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிறோம் பாய்ஸ் கார்டனில், கோயம்புத்தூர்லேருந்து பாய்ஸ் கார்டன் வந்துட்டாங்க. அம்மா நேராக கூத்தூர்லேருந்து சிறைச்சாலைக்கு போகல, பாய்ஸ் கார்டன் மினிஸ்டர் லிஸ்ட் எடுக்கிறாங்க. லிஸ்ட்டில் இவருக்கு உண்மையிலே தெரியாது யார் இருக்காங்கன்னு. அதில் தான் ஓபிஎஸ் பேர் கடைசியில் கூட இல்லைன்றதால தான் அவர் எதிரி குச்சி தர்மபுரத்துக்கு போனார். இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற குழு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவரை ஒரு மனதாக தேர்ந்தெடுப்பு இவர்கிட்ட இவருக்கே அண்ணன் செங்கோட்டை இவருக்கு அந்த பழனிசாமி அண்ணனுக்கே தெரியாது. கவர்னர் மாளிகை போய் சேர்ந்துற வரைக்கும் பழனிசாமி அண்ணனுக்கு அந்த லிஸ்ட்டில் யார் பேர் இருக்காங்க யார் பேர் இல்லைன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. சரி, அது எங்களுக்கு தெரியும். யார் எடுத்து போய் கொடுத்தாங்க அந்த லெட்டர் கடித்தது கூட உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அதில் ஓபிஎஸ் பேர் விடுபட்டு இருந்தது. அவர் ஒரு மூலையில் அவர் பேரை சேர்த்துருந்தாங்கன்னா ஓபிஎஸ் மேலே இருந்த கோபத்தினால அவர் அந்த அம்மா சின்னம்மா அவர் பேரை டிடிவி சார் சொன்னதுனால எடுத்துட்டாங்க. சின்னம்மா இருந்துட்டு போட தான் நாங்கள் டிடிவி சார் எடுத்தே ஆகணும்னு சொன்னதுனால எடுத்தாங்க. அதெல்லாம் வரலாறு. அதில் இவர் செங்கோட்டையனுடைய பரிந்துரையை யார் சின்னம்மா பண்ணுறாங்க? கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்றைக்கி அவங்க யார்? அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் இபிஎஸ், அண்ணன் ஓபிஎஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து முன்மொழிகிறாங்க. யாரை? சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச் செயலாளர் முன்மொழி. பொதுச் செயலாளரோட பரிந்துரையில் இவங்களுக்கு கிடைக்குது. யாருக்கு? செங்கோட்டையானது மந்திரி பதவி. இவர் எங்கே பத்திராரு? இவருக்கே தெரியாது எந்த லிஸ்ட்டுக்கு கையெழுத்து போடணும். அவர் பேர் இவர் பரிந்துரை பண்ணும்போது இவர் பேர் தெரியுமா? தெரியாது. நம்ம 2வது சிவி சண்முகம் வளர்மதி அக்காவுக்கு அன்றைக்கி
வாரியத்தில் அம்மா வந்து எந்த பதவியும் கொடுக்காம போயிட்டாங்க. வாரிய தலைவராக பாடநூல் நிறுவனத்துக்கு அம்மா யார் ஆக்குறாங்க? வளர்மதி சின்னம்மா ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் சிவி சண்முகத்தை அம்மா வந்து எந்த பதவியிலும் உறுப்பினர் தவிர வேறு எந்த பதவியுமே இல்லை. யாருக்கு? சிவி சண்முகத்துக்கு. அங்கே லக்ஷ்மண இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரத்தில் சிவி சண்முகத்தை தோக்கடித்த லக்ஷ்மணை வந்து அப்போது வந்து மாவட்ட செயலாளர், அதிமுகவோட மாவட்ட செயலாளர். அந்த பதவியை நான் கொடுத்தேன்னு ஒரு எடப்பாடி இப்போ சொல்ல முடியுமா? பொதுச் செயலாளர் நீ கையெழுத்து போட்டாங்க. அப்போ பல வரலாறுகளை மறந்துட்டு பல வரலாறுகளை தெரியாமல் நீக்குகிறாங்க. இல்லைண்ணா, அதை விட முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு சைக்கிள் கொடுக்குற நிகழ்ச்சிங்க, ஒரு சைக்கிள் ஸ்கூலில் கொடுக்குற நிகழ்ச்சியில் இவர் எப்படிதான் உண்மையிலே 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அண்ணா எடப்பாடியோட சாக்காருது. சைக்கிள் ஒரு இடத்துல அந்த சைக்கிள் பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சர் படம் இருக்குமா, அம்மா ஜெயலலிதா அம்மா படமோ புரட்சி தலைவர் படம் இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். திமுக அரசு நடக்குது, ஆட்சி நடக்குது, அதில் ஒரு சைக்கிள் நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், கார்பரேட் ஸ்கூல் நீங்களும் பார்த்துட்டு எல்லாரும் அந்த ஸ்கூலில் முதலமைச்சரோட படம் மாட்டியிருக்கோம். அதை எடுத்து நீ காமிக்கிறார் பெரிய பாரு, இவர் அன்றைக்கே திமுக வேலை போயிட்டாரு. ஏடா, இது உறவு தெரியாத மக்கள் யாருன்னா இருப்பாங்களா? எவ்வளோ மோசமான ஒரு குற்றச்சாட்டை சேர்த்தவாதி அறிக்கிறீங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக இணையமொழியாக இருந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி செல்வம், உங்கள்கிட்ட நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நீக்கல்கள், மன உளைச்சல்கள், அதுக்கடுத்து அவர் சொல்ல நான் கண்ணீர்லாம் இரவு முழுதும் நான் கண்ணீர் சிந்தினேன் அப்படி ஒரு விஷயத்தையும் வந்து இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். செங்கோட்டன் அவரோட நீக்கத்தை திரு தூத்துக்குடி செல்வம் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கவரியல் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்து அவர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவரையும் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, பெருந்துறை, இப்படி அதாவது இந்த கரூர் கொங்கு பெல்ட்ல ஈரோடு, கரூர், நாமக்கல் இந்த பகுதிகளில் செல்வாக்கு மிக்க தலைவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் ஆட்சி அமைக்கிற காலத்திலேயே இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அவரை நீக்கியதன் மூலமாக அந்த இயக்கம் தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்களும் சரி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, திருமதி சசிகலா அவர்களும் சரி, இப்படி இது எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஆளுமை மிக்கவர்கள். இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் யார் அதிக பலன் அடைகிறார்களோ அவர்கள் விட்டு கொடுத்து போகணும். இதுதான் வந்து பொதுவான நியதி. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அவர் அந்த இலக்கை அடைவதற்கு அல்லது எதிர்கட்சி திமுகவை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் தேவையோ அவர்களை அரவணைத்துக் கொள்வதுதான் வியூகம், சரியான வியூகம். விவேகம் இல்லாத வியூகம் வெற்றி பெறாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த காலத்துல வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம், ஒரு அம்மையார் திருமதி சசிகலா அவர்கள், இவங்க எல்லாம் நீக்கியதன் மூலமாக தென் மாவட்டங்கள் இருக்கிற குறிப்பிட்ட முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள், பெரும்பகுதி வாக்குகளை இழந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருந்திருந்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கும் அதிமுக. அன்றைக்கு அவரை தனியா விட்டதுனால ஏறக்குறைய ஒரு 38 தொகுதிகள்ல இவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அதனால எதை கேட்டீங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்களை இழந்ததன் மூலமாக கொங்கு மண்டலத்துல வேற ஒண்ணு வேண்டாம் சார். திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துருவாருங்கிறத விட அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறவர்களை வெற்றியை திசை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அவர் 1977 இருந்து கட்சி மாறாதவர், நிறம் மாறாதவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். புரட்சி தலைவர் அம்மா அவர்களாலையும் கூட தொடர்ந்து அவர்கள் வந்து அவங்களோட பயணம் பண்ணவர். இன்னைக்கு இருக்கிற மூத்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் தான் ரொம்ப ரொம்ப மூத்த தலைவர்கள், மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த வகையில திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்க கூடாது. அதை வந்து நீக்கப்பட்டது என்னை பொறுத்தவரையிலே அது அந்த அதிமுக என்கிற கட்சிக்கு மிகப்பெரிய சரிவுதான். கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய நெருக்கடியை, போட்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நீங்க இந்த முதல் சுற்று கருத்து அது மிகப்பெரிய இழப்பு அதிமுக நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல சந்தேகமே இல்லை. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து இணையமொழியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர் பொதிகை சாரதி, அதாவது நீங்க 2 நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை வந்து இதே
டாப்பிக்கில் நீங்கள் உட்காந்து பேசுனீங்க. அப்போ வந்து கேட்கும் பொழுது வணக்கம், ஏன் வந்து செங்கோட்டையனை அடிப்படை பதவியிலேருந்து கூட உயிர்ப்பு வந்து நீக்கலன்னு நீ நீக்குவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீக்கியிருக்கிறாங்க. இப்படியே நீக்கிட்டே போனால் தலைமைக்கு கட்டுப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களை நீக்கி கொண்டே சென்று கொண்டிருந்தால் அப்போ அதிமுகவில் வந்து இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களே இல்லாமல் போயிடுவாங்களே. இதை பற்றி உங்களோட கருத்து? முதல்ல அனைவருக்கும் வணக்கங்க. வணக்கம் கேப்ரியல். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அவர் 10 பேர் அடிச்சுலாம் டான் ஆகலைங்க. அவர் அடிச்ச 10 பேருமே டான் தான். இது நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டீங்கன்னா, அவரு ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா அதெல்லாம் யோசிக்கக்கூடிய நபர் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யோசிக்கணும், ஐயோ எடுக்கலாமா வேணாமா. இந்த பாருங்க, இப்போ துரைமுருகன் தப்பு பண்ணாரு, கட்சியில இருந்து நீக்கலாமா வேணாமா நீக்கல. ஆனா அடிப்படை பதவி முதல் கொண்டுதான் பறிச்சாங்களே தவிர யாருக்கு அந்த நான் இவரை சொல்றேன், பொன்முடிய சொல்றேன், திமுகல அவரோட பதவியை மட்டும் தான் வந்து திமுக தலைவர் வந்து எடுத்தாங்களே தவிர மற்றபடி அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியில கூட எடுக்கல. இதுதான் அனைத்து கட்சியிலுமே இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த ஏரியாவின் ஒரு மாவட்ட செயலாளரே போயிட்டாருன்னா எப்படி ஒரு அந்த அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு பயம் இருக்கணும். ஆனா எடப்பாடி அண்ணா அப்படி கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க போடுற நீங்க இங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இல்ல மத்த சேனல் நடக்கிற விவாத மேடைகள்ல பேசுற நெறியாளர்கள் இருந்து இல்ல கலந்துரையாடல் ஆடுற அனைவருமே ஒரு பார்வையில ஒரு மாதிரி பேசினாலும், ஆனால் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரோட வழியே வேற மாதிரி. ஏன் கேட்டீங்கன்னா, அவருக்கு தப்புனா தப்புதான். அவன் தொண்டனா இருந்தாலும் சரி, கட்சியில ஆல்மோஸ்ட் சீனியரா இருந்தாலும் சரி, யாரா வேணா இருக்கட்டும், தவறு பண்ணா தவறுதான். இதத்தான் நான் ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ண. இதுக்கு முன்னாடியே நான் செங்கோட்டையன் அவர்களை வந்து பதிவுல இருந்து எடுக்கும் போது நான் பதிவு பண்ணது இதுதான். ஏன் கேட்டீங்கன்னா, இது மற்ற கட்சி மாதிரி கிடையாதுங்க, திமுக மாதிரி கிடையாது. இது அதிமுக இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில வந்துருச்சு. புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி இல்ல, இப்படிதான் ஃபர்ஸ்ட் நீங்க டிடிவி தினகரனை நீங்க நீக்கினீங்க. டெல்டா பகுதியில உங்களுக்கு சரி இருக்குது, டெல்டா பகுதியில ஒரு சரி வந்துச்சு. ஓபிஎஸ் நீக்கினீங்க, தென் தமிழ்நாட்டுல ஒரு சரி வந்துச்சு. அதே மீறி நீங்க வெற்றி பெறலையே, அதே மீறி நீங்க வெற்றி பெற்று காமிச்சிருந்தா இபிஎஸ் தலைமையிலான அதிமுக இவர்களை நீக்கி விட்டு வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு வந்து அது ஒரு பேசு பொருள் ஆயிருந்திருக்காது. 10 வருடங்களுக்கு முன் ஓடி ஒளிந்தவர் தான் டிடிவி தினகரன். அம்மா அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். புரியுதுங்களா? அம்மா இருக்கிற வரைக்கும் டிடிவி தினகரன் தமிழகத்தில் காலை வைக்கல. புரியுதுங்களா? அதுக்கான சார் கோசம் ஏன் ஓட்டு கேட்டாரு எடப்பாடி? இல்ல நீங்க இவ்வளவும் சொல்றீங்க, ஆர்கே நகர் தொகுதியில எடப்பாடி போய் டிடிவிக்கு ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரா? ஓட்டு கேட்டீங்களா? அத்தனை பேருமே ஓட்டு கேட்டீங்களா? தர்ம யுத்த சாரதி முதல் கொண்டு எல்லாரும் ஓட்டு கேட்டவங்க தானே. நீங்க அதை பத்தி இப்ப பேசக்கூடாது. பேசிருந்தா நீங்க அன்னைக்கே அதை முடிச்சிருக்கணும். இல்ல என்னைக்கு பேசிருக்கணும்? இல்ல, இவருடைய கேள்வியோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கோங்க சாரதி. தேவை என்றால் ஆர்கே நகர்ல ஏன் ஓட்டு கேட்டீங்க? ஏன் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்த அம்மையார் கிட்ட, சசிகலா அம்மையார் கிட்ட தான் பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பதவி போய் டிடிவி தினகரன் கேண்டிடேட்டா இருந்து இவ்வளோ சூழ்ச்சிகள் நடந்தது. அம்மா அவர்களுக்கு சூழ்ச்சி தான் நடந்தது. அது என்னன்னு அந்த இறைவனுக்கு தான் தெரியும். அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது. அப்படிப்பட்ட துரோகிகள் தான் யாரு இவங்க. அவரு சொல்றாரு, இந்த ராஜ்டிவி வாயிலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு எனக்கு அலோவ் பண்ணணும். அது உங்க சுட்டு வரும். இல்ல தர்ம யுத்த சாரதின்னு இனிமேல் கூப்பிடணும். அவரை வெறும் சாரதின்னு கூப்பிடக்கூடாது, தர்ம யுத்த சாரதின்னு கூப்பிடணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். நேரம் வரும்போது பேசுங்க, சரி. ஒண்ணு இல்ல சாரதி, நீங்க சொன்னது அதிமுகவில் யார் தவறு செய்தாலும் யார் இல்ல ஒரு நிமிஷம் ஒரே ஒரு இல்ல வர அடுத்து நம்ம விவாதத்துக்கு தான் நம்ம போனோம். அடுத்த ரவுண்ட் நம்ம பேச இதை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். அன்னைக்கு இவர் நிக்கிறாரு, ஓபிஎஸ் பக்கத்துல நிக்கிறாரு, செங்கோட்டை நிக்கிறாரு, டிடிவி தினகரன் நிக்கிறாரு. துரோகிகளிடம் இருந்து அதிமுகவை பறிப்புன்னும் போது பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் கட்சியில இருந்த செங்கோட்டையன் அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு கூட ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு கூட சொல்லல. நீ என்ன இணைக்கிறது எங்களை? நாங்க உன்னை நீ பேச பக்கத்துல எதிர்கட்சியை சார்ந்தவர், இங்க இருந்து போனவரு தரமாக பேசுறவங்க உன்னை கட்சியில
தவறுகள் பண்ண தவறுகள் தான், தவறுகள் பண்ண தவறுகள் தான். ஆனால் எடப்பாடியார் அவர்களுக்கு தொண்டனோ பல வருஷம் இருந்தா, 50 வருஷம் இருந்தா, எம்ஜிஆர் கூட இருந்தாரு, அம்மா கூட இருந்தாருன்னா பார்க்க மாட்டாரு. சரி, ரைட், ஓகே பேசலாம். நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. நான் அடுத்து வரேன் சார். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். அதாவது அதிமுகவில் பொழுதொரு வண்ணியும் நாளொரு வண்ணமாக அப்படியே கரைந்து கொண்டே வருகிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை பேரையும் வெளியே, அதாவது நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மெம்பர்ஸ். 53 வருடம், இன்னைக்கு நேற்று கிடையாது, எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும். ஆமாம், மினிமம் 50 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து பயணித்த ஒருவரை வந்து ஒரு கலந்தாலோசிக்காமல் சட்ட ரீதியாக அவர் சொல்கிறாரு, சட்ட ரீதியாக என்னை நீக்கலை, நான் வந்து கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு செங்கோட்டனுடைய அந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ இதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ யாருக்கு கொண்டாட்டம்? அதான் சொல்ல வரப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரங்களில். ஏன்னா நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கும் போது அந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த், நான் ஒற்றுமையாக பலங்கிறதா என்னுடைய கருத்து எப்போவுமே. இப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும் போது சந்தோஷப்படப்படுறது யாருன்னா அப்போனண்டாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் யாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மாபெரும் தலைவர்கள் சொல்கிறீங்க, அதாவது மோர் தென் 30-40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1000 ஆதரவாளர்களாக இருப்பாங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் 2021 சத்யநாராயண் அவர் வந்து ஏடிஎம்கேல வந்து அவர் தோற்றது வந்து வெறும் 137 ஓட்டு தான். அது வந்து கட்சி பதவியிலிருந்து செங்கோட்டனை நீக்கும் போது கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட உள்ள அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் வந்து எங்களுக்கு பதவி வேணாம் எழுதி கொடுத்தாங்க. அதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒற்றுமை பலம் நான் சொல்ல காரணம் என்னன்னா, நீங்கள் வெறும் 137 ஓட்டில் தான் சத்யநாராயண் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஏடிஎம்கே அவர் வந்து தோல்வியை தழுவுறாரு. யார் டிஎம்கேக்கு ஆப்போசிட் சொல்கிறேன் நான் வந்து. ஏன்னா அது வந்து எஸ்ஐஆர் உள்ள ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இந்த 137ங்கிறது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். இந்த டீம் யுனைட்டடா இருந்திருந்தால், ஏன்னா இவருக்கு ஒரு 4 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 200 ஓட்டு. நான் ஒரு ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், 137 ஓட்டுல ஒரு இதை இழக்கிறோம்னா அந்த ஓட்டு அங்க போக வேண்டியது. அதான் சொல்ல வரேன். ஏன்னா அது வந்து இப்போ நீங்க 137 ஓட்டுல அவங்க தோக்குறாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இன்னொரு கருத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி நான் என்ன சொல்றேன்னா, 1000 ஓட்டுக்கு கீழே தோற்றது 10, 2000 ஓட்டுக்கு கீழே தோற்றது 20. அப்ப இங்க 30 வந்துருது. நீங்க ஏற்கனவே ஒரு 65 இருக்கிறீங்கன்னா இந்த 30 95 ஆயிருக்கும். நீங்க வந்து அது முதல்ல அது உட்கட்சி பூசல். நம்ம வெளியில இருந்து பேசுறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு நம்ம சஜஷன் சொல்லலாம், ஒரு சாதாரண மக்களா பேசலாம். அது வந்து அந்த பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்டது, அதுல பைலால் என்ன இருக்குதோ அது அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய கருத்துக்கள் இப்படி இருக்குது. ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கல். நீங்க ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணும்போது இது நடந்திருக்கலாம்ல. இப்ப நீங்க வந்து நான் சொல்றது குறைஞ்சது 30 தொகுதிகள்லயாவது பிலோ 2000 ஓட்டுக்கு கீழே இவங்க தோல்வி தள்ளி இருக்காங்க. அப்ப அந்த 2000 இந்த 4 கணக்குப்படி பார்க்கும்போது 30 இருந்து 35 இடங்கள் வரும்போது நான் நீங்க குறைச்சதை கம்மியா எடுத்துக்கிட்டீங்களா, நீங்க பெருசா போக வேண்டாம். நீங்க 30 வச்சிருந்தீங்கன்னா அங்க 60, இவங்க ஏற்கனவே 67 நினைக்கிறேன். 67 அப்ப நீங்க 100 வந்துருவீங்களே. அப்ப நீங்க எனக்கு ஒரு பேச்சுக்கு என்ன சொல்ற ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட பின்னாடி ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நான் சொல்ல வருது இப்போ சந்தோஷமா இருக்கிறது வந்து யாருன்னா டிஎம்கே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எனக்கு இந்த நாள யூனிட்டி ஸ்ட்ரென்த் நான் மறுபடியும் சொல்ல வருது அதான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அதில் நம்ம உள்ளே போக முடியாது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன காரணங்கள் சொல்ல முடியாது. ஆனால் யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படி ஏன்னா இந்த வாக்குகள் மறுபடியும் சிதறக்கூடாது. ஏன்னா சிதறாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 30 இந்த தடவை 30 அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை இதே ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா யாருக்கு கொண்டாட்டம்னா மறுபடியும் டிஎம்கேக்கு தான் கொண்டாட்டம். ஸோ இந்த இதை வந்து அவங்க என்ன சொல்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அதை அட்வைஸ் பண்ணலாம் முடியாது, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க. இதை அவங்க புரிந்து கொண்டு நம்ம லாஸ்ட் டைம் ஒரு தோல்வியை தள்ளி இருக்கிறோம், ஒரு 30-40 தொகுதிகளை வந்து அந்த இழந்திருக்கிறோம், அந்த இழப்பை வந்து மறுபடியும் வந்துடக்கூடாது. வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. நான் என்னோட கவலை என்னன்னா, நீங்க உள்கட்சிக்குள்ள இங்கே ஒரு எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனை இருக்குது. டிஎம்கேல பிரச்சனை இல்லையா? நீங்க உட்கட்சி பூசல் எல்லாம் கொலை பண்ணாங்க. கலைஞர் டிவிங்கிறது எப்படி உருவாச்சு? அது உட்கட்சி பூசல் உருவானா தான் கலைஞர் டிவிங்கிறது ஒரு டிவி. உட்கட்சி பூசல் எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடியதான். அதை அவங்கவுங்க அதை சால்வ் பண்ணிருக்கணும். பண்ணினா மட்டும்தான் அடுத்த தடவை அந்த இதே மாதிரி இழப்பு மறுபடியும் வந்து தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ வந்து நடிகரும் தாவைக்கா தலைவருமான விஜய் சொன்னது போல தான் அமைய போகிற 2026 தேர்தல் டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு. இல்ல இப்ப நீங்க ஏன்னா இங்க அப்படியே எல்லாம் சரிந்து கொண்டு போயிட்டு இருக்கறனால அந்த கூட்டணி நமக்கு எப்படி இன்னும் வந்து கூட்டணி இங்க ஃபார்ம் ஆகுறது யாருமே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒரு சைடு வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற நேத்து வந்து சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, அதிமுகவோடு நாங்க வந்து கூட்டணி இல்ல அப்படின்ற கடைசி நேரத்துல தான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதாவது நீங்க பொலிட்டிக்கல் என்ன சொல்ற இந்த கூட்டணியை பொறுத்தவரை என்ன சொல்றா, நீங்க ஓவர் நைட் என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா நாளைக்கு காலை என்ன நடக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் 2 to 3 months டைம் இருக்கு. ஏன்னா நீங்க கரூர் ட்ராஜடிக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கோட வாய்ஸ் அதிகமா இருக்குன்னு உண்மையா பாத்தீங்கன்னா விஜய்க்கு அவர் சப்போர்ட்டோ வாய்ஸ் அதிகம் தான் இருக்குது. அதனால இழப்புகள் எதுவும் கிடையாது. சோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனா 2 to 3 monthsல ஒரு கூட்டணி ஆனா தனித்து நிப்பாங்களா அப்படிங்கறது அது கேள்விக்குறிதான். தனித்து நிக்க மாட்டாங்க. நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா 4 பேர் தனியா இருக்காங்க.
அண்ணாமலை அவருடைய நிலைப்பாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனா நான் கட்சியில வந்து அடிமட்ட தொண்டனா இருக்கேன், நான் பிடிச்சிருந்தா நான் கட்சியில இருப்பேன், இல்லைன்னா நான் வெளியே போயிட்டு நான் என்னோட வேலையை பார்ப்பேன் அப்படின்றப்போ என்னோட வேலையை பார்ப்பேன் அப்படின்றப்போ எஸ் அண்ணாமலை அன்பு கூட்டம்ன்ற ஒரு கூட்டம் இருக்கு, மாநில தலைவரா வந்து இருக்காரு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க. ஆமா நான் சொல்றேன்ல எனிதிங் வில் ஹேப்பன் டுமாரோ. நம்ம வந்து அடுத்து இந்த கூட்டணி எப்படி அமையுங்கிறத நம்ம வந்து உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம அதை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியல. இல்ல அந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சுச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே தானே பாசிபிலிட்டிஸ் அதிகமா? இல்ல நீங்க டிஎம்கே நீங்க ஒரு சைடு டிஎம்கே இருக்காங்க, மத்த ஆப்போனன்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கான கூட்டணிகள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க சிதறாதுல ஓட்டு, நீங்க வந்து இவங்க சேருவாங்களா இல்லையாங்கிற உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு ஓட் பேங்க் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நடத்தின ஆய்வின்படி விஜய்க்கு வந்து 23% ஓட்டு இருக்குது. நீங்க சீமானவர்களுடைய ஓட்டு அந்த 8ல இருந்து அதோட ஒட்டுமொத்த ஓட்டு எங்க வருதுன்னா விஜய்க்கு தான் வருது. 23% தனியா நின்னாலே அவர் கிடைக்கும். அப்ப இந்த கூட்டணி வரும்போது பாத்தீங்கன்னா டஃப் இருக்கும். அப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த ஐவர் கூட்டணி எல்லாம் சேர்ந்து தாவேக்காவுடைய கூட்டணி வைக்குமா? கூட்டணி நான் சொல்ற கூட்டணி வைக்குமா வச்சுது நாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் அமைந்தது அப்படின்னா அது வந்து பயங்கர டஃபா தான் இருந்தது. அவங்க வந்து உறுதியா இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் சொல்ல முடியும். ஏன்னா 23% நான் ஏற்கனவே சொன்னதை நீங்க வந்து கரூர் இழப்புக்கு அப்புறம் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு டிவிக்கு மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் இந்த டிராஜடிக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து வாய்ஸ் அதிகமாயிருக்குது. என்ன சொல்றது வந்து இது மாதிரி ஒரு துன்புயல் சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் எல்லா இடத்துலயும் வர மாதிரி அவருக்கு ஒரு வாய்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் இடத்துல தான் 23% அவருக்கு மட்டுமே ஓட் ஷேர் இருக்கு. அந்த ஓட் ஷேர் 23% வருது, மற்ற கட்சிகளும் சேருதுன்னு வைங்களேன், அது வந்து பெரிய பாசிட்டிவ் அமையும். சோ நான் சொல்ல வரது யூனிட்டி ஸ்ட்ரென்த். இது பாசிட்டிவ் யாருக்கு, நெகட்டிவ் யாருக்கு? பாசிட்டிவ் வந்து அந்த கூட்டணி புதுசா உருவாக போற கூட்டணி வந்து பாசிட்டிவா தான் அமையும். அப்ப நெகட்டிவ் வந்து அதிமுகவுக்கு தான். நான் அதிமுக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இதுல வந்து டிஎம்கே தான் அடுத்த ஆப்போனன்ட். இப்போ நீங்க அந்த அதிமுக அந்த கூட்டணி இல்ல, இப்ப பிரதான எதிர்க்கட்சி 2.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்க கட்சி ஏடிஎம்கே. ஆமா. சோ அந்த கட்சியை வந்து அந்த கூட்டணி பலமாகணும். நான் என்ன சொல்றேன், அந்த கூட்டணியில வந்து அவங்க பலமா இல்லாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதான் சொல்றேன். நீங்க வந்து 2000 ஓட்டுகளுக்கு கீழே 30 தொகுதிகள் நான் வந்து மினிமம் சொல்ற 30 தொகுதிகள் இழந்திருக்கிறோம். அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். நம்ம வந்து பிராக்டிகலா திங்க் பண்ணணும். நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்திட்டு போயிட முடியாது. நீங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா யார் வச்சு நீங்க அதை செக் பண்ணாலுமே 30 to 35 தொகுதி வெறும் 2000 இழந்திருக்கிற மாதிரி எப்படி நடந்ததுங்கிறத அவங்க கருத்துல கொண்டு அடுத்த கட்ட கூட்டணிகளை முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அது பெரிய இழப்பாக தான் அமையும். ஓகே, எல்லாரும் முதல் சுற்று கருத்துக்கு குறுக்கீடு இல்லாமல் பதிவிட்டதுக்கு நன்றி. கோவிந்தராஜ் சார், அதாவது A1 அப்படின்னு வந்து இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. கோடநாடை வந்து ஏன் கையில் எடுக்கலை? அவங்க வந்து அப்போ இவர் யார் என்னை வந்து டிஎம்கேட பி டீம் சொல்கிறாரு, அவர் தான் பி டீம், அவர் தான் டிஎம்கேட ஏ டீம் அப்படின்னு சொல்கிறாரு. கோடநாடு விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து நான் வந்து விட்டு கொடுத்ததை கையில் எடுக்கிறாரு. அந்த விட்டு கொடுத்த இடத்துல நம்ம ஆவின் வைத்தியநாதனும் இருந்தார் அந்த கோவத்தூரில். என்னை கேட்குறப்ப வேண்டாம், இபிஎஸ் நான் முன்னிலைப்படுத்தியிருக்கேன், என்னால் கட்சியில் அடையாளம் காட்டப்பட்டவர், ஒரு குருவுக்கே ஒரு சிஷ்யன் வந்து இது போல விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. குருவை மிஞ்சிய சிஷ்யனா இபிஎஸ்? அப்படி இல்லை. அதாவது ஏன்னா சாரதி சொல்லும் போது நீங்க ஆமான்னு சொன்னீங்க. அதாவது 10 பேர் அடிச்சு டானாகல, அடிச்சு 10 பேர். அதாவது அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து சாமர்த்தியம் முக்கியமா, அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு வசனம் சொல்லுவாங்க. அது நமக்கு காரியம் தான் பெருசு. அந்த அரசியல்ல வந்து அதனால யாரு காலம் விழுகலாம் அப்படிதானே? ஏங்க நீங்க வந்து அவரே ஒத்துக்கிட்டாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவங்க வயசோட பெரியவங்களா இருக்கு, அவங்க கார்ல இருந்தா என்ன தப்பு அப்படின்னு அவர் சொல்லி இது பண்ணிருக்காருங்களே. எடப்பாடியோட 2 வயசு அவங்க அந்த பதவியினுடைய அவரே ஒத்துக்கிறாருங்க. ஏங்க நான் ஒண்ணு நீங்க இன்னும் எனக்கு கொஞ்சம் குறுக்கிடாதே சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம தூத்துக்குடி செல்வம் இல்ல அண்ணா வந்து இதுக்கு சேர்த்து சொல்லுங்க. ஒரு பொது வாழ்வில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவருக்கு இணையான தலைவர் யாரும் கிடையாது. யாரும் செங்கோட்டையன் இருக்கிற மோஸ்ட் சீனியர் ஒரு பில்லர். அது இல்லாம சட்டமன்றத்தில் 10 சட்டம் 96 தவிர மிச்ச கலைஞருக்கு அப்புறம் அதிகமா சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் யாருன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல நேத்து ஊரே கொண்டாடிச்சுங்க. நேத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல பட்டாசு வெடிச்சு ஊரே கொண்டாடி இனிப்பு வழங்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவரோட எல்லா டிவிலயும் வந்து பாருங்க, நீங்க ஊரே கொண்டாடி மகிழ்ச்சி பண்ணிட்டாங்க. the black day நேத்து ஈவினிங் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட அதெல்லாம் black day இல்ல, இது செலிப்ரேஷன் டே.
நாள் நேத்து இல்லவே இல்ல. அதிமுக செங்கோட்டன் போயிட்டா அதிமுக முடிஞ்சா? முடிஞ்சு போச்சுங்க. கடைசி விக்கெட்டுங்க. அவரை மாதிரி ஒரு தலைவர் முதல் விக்கெட் அவர் தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரை உருவாக்கி நேரத்துல நீங்க அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு இது சொல்ல முடியல. எடுத்தது பெரிய விக்கெட் ஆட்டங்கண்டுச்சு அதிமுக. ஆட்டமும் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு இதே போல இந்த விவாதத்துல நண்பர் திரு ஆவின் வைத்தியநாதன் இவரு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் திமுக போய் சேர்ந்துருவார்னு சொன்னாரா இல்லையா? நீங்க நீங்க சொல்லுங்க அதிமுக தொடர் அவமானப்பட்டவங்க இன்னைக்கு 8 பேர் அமைச்சரா இருக்காங்க. சும்மா இருக்குமா? நல்லா புரிஞ்சுங்க. பிஜி பட்நாயக்கோட கலைஞர் வந்து இந்த கலைஞர் புரட்சி தலைவர் அம்மா எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியை இணைக்கிறதுக்கு பேசி வந்தோம் அந்த சத்யா ஸ்டுடியோல. அது உங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பு இல்லை. அதிமுக வரலாறு பத்தி பேசுறது ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். ஏவன் அக்யூஸ்ட் சொல்றது அவருக்கு செங்கோட்டையனுக்கு தெரியாது. அமைதியாக இருந்துன்றாரு. ஏன் இப்ப வந்து சொல்றாரு? அப்ப தெரியாது அவருக்கு செங்கோட்டையன் இருக்கு. இரண்டாவது செங்கோட்டையன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவ்வளவு பொறுப்பா கொடுத்து வச்சிருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல அவரை ஈரோடுக்கு வந்து பொறுப்பாளரை போட்டாங்களே. அப்ப ஏன் வந்து ஈரோடு ஜெயிக்கல இவரு? திமுகவோட ரகசிய உடன்பாடு, அதனாலதான் ஜெயிக்கல இவரு. அந்த அதிமுக ஜெயிக்கல. அப்ப எடப்பாடியார் அவருடைய அந்த வார்டுல கவுன்சிலர் இருந்த ஏடிஎம்கே ஜெயிக்கலையே, மறைமுக உடன்பாடுல இருந்தா. வேற எங்க வேட்பாளர் இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் காரணத்தை அதிமுக ஒரே இது சொல்லிடுறேன். நம்ம தூத்துக்குடி செல்வான் சொன்னாரு, சசிகலாவை யாரும் கட்சியிலிருந்து நீக்கவில்லை, அவங்க கட்சி உறுப்பினர் இதை ரெனியூ பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா சசிகலா ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் அந்த மெம்பர்ஷிப் இதாகி போச்சு, செல்லாத மாதிரி ஆகி போச்சு. யாரையும் அவங்களை நீக்கல. அதை எங்க பதிவு பண்ண விரும்புறேன். சிறைச்சாலையில இருந்து ஒரு முக்கியமான விஷயம் பிரேக் அப்புறம் நம்ம பேசலாம். நேரில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் விவாத நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் சந்திப்போம், பேசலாம். சில கேள்விகள் இருக்கிறது, இணைந்திருங்கள். திரு ஆவின் வைத்தியநாதன் சார், இன்றைக்கு தலைவாய் சுந்தரம் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இது எல்லாம் வந்து ஒரு சண்டைக்கு போகும்போது உனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா இன்னொரு கண்ணை நான் அடுப்பேன்ற மாதிரி போட்டி போட்டு பேசுறது. அதாவது தலைவாய் சுந்தரம் வந்து முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடைச்சொற்கள் அவர் இடையில தான் வந்து சேர்ந்தார். எப்படி வந்து சேர்ந்தார்னா, ஆதி ராஜாராமுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க. எதுக்கு? ராஜ்யசபா சீட்டு 2006 என்னமோ 2001 அவர் வர்றாரு. அந்த சீட்டை இவர் வழக்கறிஞராக தான் இருந்தார். அந்த வழக்கறிஞர் பிரிவில் கூட இது இல்லை. அதிமுக வழக்கறிஞர் பிரிவில் கூட அண்ணன் தலைவாய் இல்லை. அதை கெடுக்கிறதுக்கோசம் சின்னம்மா குடும்பம் ஆதிராஜாராமுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்கோசம் இவர் எட்டு வந்து உள்ள சொருவனூர் யாருன்னா தலைவாய் சுந்தரத்தை சொருவனூர் யாருன்னா அந்த டிடி. அதாவது நீங்க வளர்த்த கடாக்கள் தான் உங்களுடைய மாறல முட்டிருக்க போல. ஆமா, உண்மைதான். இவர் வளர்த்த கடாலாம் இல்ல. இவர் வேற எப்படி சசிகலா அவர்களும் டிடி தினமும் யார் யாருக்கெல்லாம் பதவி கொடுத்தாங்க அவங்க தான் ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. ஆமா, அவங்களும் தரமான ஆளுக்கு பதவி தர மாட்டாங்க, உழைச்சவனுக்கு பதவி தர மாட்டாங்க. ரெண்டு பேருமே கட்சியில உழைச்சவனுக்கு பதவி தர மாட்டாங்க. அதுல 1% பரவாயில்ல. யாருன்னு சொல்லலாம், டிடிவி சார். எங்களை மாதிரி தேடி பிடிச்சி வேட்பாளர் நாங்க எவ்வளவுதான் ஒரு செட்டப் போட்டு செட்னா கூட அவனை கூப்பிடுன்னு சொல்லி வேட்பாளர் அறிவிச்சு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர். அதுல நான் மறுக்கல. ஆனால்
இவங்க யாருமே சசிகலா அம்மாவா இருக்கட்டும், டிடிவி சாரா இருக்கட்டும், இவங்கள சுத்தி ஒரு கூட்டத்தை வச்சுப்பாங்க. இவங்க ராவணன், கலிக பெருமாள், ஏன் இந்த கட்சி அவங்க வந்து இந்த குடும்பத்தை வந்து உள்ள வரக்கூடாதுன்னு எடப்பாடி சுற்றி சில குடும்பம் கேபி முன்சாமிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா. கேபி முன்சாமி அண்ணெல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கருங்க, கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் தம்பிதுரை ஒரு டம்மி. இவங்க அதாவது இந்த விநாயகரை சுற்றி வந்து பழம் வாங்கிட்டு போகிறவர் யார்? அம்மா அப்பாவை சுற்றி விநாயகர் பழம் வாங்கிட்டு போகிறவர் தம்பிதுரை. அது ஐடியா இல்லைங்க. உழைப்புனுக்கு நீ புறக்கணிக்கப்படுறாள், பாதிக்கப்படுறாள். கேபி முன்சாமி இன்னைக்கு ஒரு ஆள் இவ்வளோ தூரம் சின்னம்மா குடும்பத்தை, சின்னம்மாவை உள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யார்? கேண்டிடேட் அறிவிச்சிருவாங்க, எல்லாம் அறிவிச்சிருவாங்க. அவருக்கு வேப்பனஹள்ளி தொகுதின்னுவாங்க, அப்புறம் மாற்றி விடுவாங்க சின்னம்மா ரேத்திரையோட அம்மாட்ட சொல்லி. இதெல்லாம் தம்பிதுரை அந்த ஆளை தோக்கடிக்கிறது செய்த திட்டம். இந்த தம்பிதுரை இப்போ யார் கூட இருக்கிறான்? அந்த நம்பிதுரை கொஞ்சம் நாகரிகம். சரி, யார் கூட இருக்கிறாரு? இவர் கூட இல்லை. எந்த தம்பிதுரைக்கோசம் சின்னம்மா வந்து வாழ்நாள் முழுவதும் போராடி கேபி முன்சாமியை ஒதுக்கி அங்கே உண்மையிலே அங்கே வந்து அதே தம்பிதுரையும் அதே முனுசாமி அவர்கள் தான் இபிஎஸ் பக்கம் நிற்கிறாங்கல்ல. அதுதாங்க சொல்ல வரேன். யாருக்கு எப்படி நிற்கிறாங்கன்னு தான் முக்கியம். அன்னைக்கு யாருக்கோசம் இவங்க சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து நன்றி மறந்தவங்களுக்கு தான் இவங்க காலமெல்லாம். தலவாய் சுந்தரத்தோட பேச்சு தலவாய் சுந்தரம் இன்னைக்கு வந்து ஒரு பிரபல டிவியில் ரொம்ப ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? டிடி சாரை பத்தி பேசுறாரு, ஓபிஎஸ் பத்தி. இவர் எப்படி இருந்தாரு, டிடி அம்மா வந்து இவர் தலவாய் சுந்தரத்தை ஏன் ஒதுக்குனாங்க, கன்னியாகுமரி தொழில் உங்களுடைய நெறியாளரோட நண்பர் அந்த அம்மா, விளவங்குட தொகுதி விஜயதாரணி, திருமதி விஜயதாரணி. அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலோட சேர்த்து ஒரே ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தெரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வாங்கின வாக்கு எவ்வளோ தெரியுமா? 4314 வாக்கு. எவ்வளோ டெபாசிட் போச்சு சட்டமன்ற தொகுதியில். ஏன்னா அந்த அளவுக்கு தலவாய் சுந்தரம் வேலை பார்த்தார். அவர் மாவட்டத்தில் அவரே ஜெயிக்க மாட்டார். எப்படியாவது கும்பல் அலையில் அடிச்சுட்டு வந்தாருன்னா, அலையோட அலையா அடிச்சுட்டு வந்தாருன்னா எப்பாவது பேசுவார். இடையில வந்து அவர் ஆர்எஸ்எஸ்க்கு போய் கொடி அசைச்சார். திரும்ப ஏன் அவர் உள்ள சேர்த்துக்கிட்டீங்க? அது போல ஏன் சேர்க்க மாட்டேன்றாங்க மற்ற எல்லாரையும்? ஏன் சேர்க்க மாட்டேங்க? இவர் வந்து பிஜேபியோட நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபியோட 2026 மட்டும் இல்லை, 24 மட்டும் இல்லை, 29 வரைக்கும் ஒட்டோ வரவே இல்லை. நான் நெறியாளர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். அண்ணன் செங்கோட்டையன் ஒரு மாவட்ட செயலாளர், மூத்த நிர்வாகி, அமைப்பு செயலாளர். இவர் வந்து பிஜேபி இருக்கிற மத்திய மந்திரி, பிரைம் மினிஸ்டர் அடுத்த சீட்டில் எஃப்எம், அவங்கள போய் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர், கட்சி ரீதியாக உள்துறை அமைச்சர், பிஜேபியோட கிங் மேக்கர், அவரை போய் சந்திக்கிறார். ஏன் நீங்க சந்திச்சீங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னு பிஜேபியோட ஒட்டோ உறவோ இல்லைன்னு சொல்லி அம்மா 2009 வெளில வந்தால நான் அம்மா மன்னிப்பு கேட்டு நான் பார்த்ததே கிடையாது வாழ்நாள்ல. 2009 கடற்கரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் 2009 அம்மா சொன்னாங்க, இனிமேல் பிஜேபியோட ஒட்டோ உறவோ இல்லை. இதான் இவங்க அம்மாவோட மேலே வச்சுக்கிறாங்க. ஏன் பிஜேபியோட ஒட்டோ உறவோட இருக்கீங்க? சரி, ஓகே. இல்லை இது முடிச்சேன். பேசுகிறேன். இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நான் அடுத்த சுற்றில் வரேன். சொல்லுங்க சாரதி. நம்ம ஆவின் வைத்தியநாதன் சார் வரேன் சார். உங்களுக்கு அடுத்த நீங்கள் தான் சார். ஆவின் அவர்கள் பேசின, வைத்தியநாதன் அவர்கள் பேசின விஷயத்திற்கு உங்களுடைய கருத்து. முதல்ல ஓபிஎஸும் செங்கோட்டையனும் டிடிவியும் அம்மையார் சசிகலாவும் அங்க அரங்கில் இருக்கிற ஆவின் வைத்தியநாதன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் என்ன இருக்குது, என்ன உறவு இருக்குது? எந்த உறவும் கிடையாது. இவங்க எல்லாம் தூக்கி எறியப்பட்டவர்கள். அந்த எடப்பாடியார் அவர்கள் அவர் சொல்றாரு எங்களுக்கு உறவே இல்ல. உறவே இல்லைன்னு சொல்றேன். தர்ம யுத்தத்துல போய் கலந்து இல்லையா? அன்னைக்கு ஓபிஎஸ் எதிராக தானே இருந்தோம் நாங்க. நீங்க தானே தர்ம யுத்தத்துல போய் வளர்க்கிறவங்க தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொன்னேன், தர்ம யுத்த சாரதின்னு போடுங்க. இனிமேல் டைட்டில் வந்து தர்ம யுத்த சாரதி. 200 கோடி சின்னம்மா கிட்ட வாங்கியிருக்காரு. ஆமா ரைட்டு. அவங்க எல்லாம் கொடுத்துட்டா அறந்த கைக்கு சொன்னா கூட தட மாட்டாங்க. மாறி மாறி உண்மையில சொல்ல வேண்டாம். நாங்க நின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான். நாங்க 200 கோடி இல்ல சாரதி. என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு வந்து செங்கோட்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பல இடங்களில் நான் விட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு மூத்த நிர்வாகி உங்க கட்சியிலேயே தி மோஸ்ட் சீனியர்னா மரியாதைக்குரிய செங்கோட்டன் அவர்கள் மெயினான விக்கெட்டை நீங்க வெளியெடுத்திருக்கீங்க. இந்த விஷயத்த இபிஎஸ் பின்னாடி இருந்து இயக்குவது யார்? ஒரு நிமிஷம். அவரை இயக்கலாம் வேண்டிய அவசியமே இல்லைங்க. அங்க நடந்த ஒரே விஷயங்கள் என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு வார்னிங் தராங்க. நீங்க நல்லா சொன்னீங்க, தலவாய் சுந்தரத்தை பத்தி நீங்க பேசும்போது சொன்னீங்க, அவரு கூட வந்து பதவி பொறுப்புகள்ல இருந்து எடுத்தாருன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அண்ணன் அவர்களை வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அதுக்கான நடவடிக்கை அவர் திருப்பம் பெறப்பட்டது. புரியுதுங்களா?
ஆனா இவருக்கு என்ன தான ஒரு மமதை இருக்கு இல்லையா? ம். ஒரு மனிதரை எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதருக்கு ம். தான் என்ற மமதையும் ஆணவமும் இருந்தால் ம். கண்டிப்பாக ம். அடையாளமே தெரியாம போவாங்கன்றது இது ஒரு உதாரணம். ம். அந்த அந்த மமதையில நாங்க புரட்சி தலைவர் காலத்திலேயே இருந்தேன், இன்னைக்கு நான் தான் சீனியரு, சட்டமன்றத்துல நான் தான் சீனியர்ன்ற ஒரு மமதையில நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு இவரு மேல இன்னைக்கு நடவடிக்கை இன்னைக்கு எடுக்க பைலாவை சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதிமுகவுடைய 43வது பேராளர் அடிமட்ட தொண்டன் தான் வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும்னு. ஆனா அதெல்லாம் மாத்தி இப்ப தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துலயும் தேர்தல் ஆணையம் தற்காலிக பொதுச் செயலாளர் என்றது லெட்டர் பேட் அனுப்பல. எந்த ஹைகோர்ட்ல அபிடேவிட் பொதுச் செயலாளர் போட்டு திருப்பி போட சொன்னாங்க. பொதுச் செயலாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அபிடேவிட் மாத்தி போட்டுருக்காரு. சாரதிக்கு தெரியல ஹைகோர்ட்ல உங்களுக்கு தெரியும், நெறியாளருக்கு தெரியும். அது அவர்கிட்ட ரிப்பீட் பண்ணுங்க. அவங்கள கட்சி இல்ல பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்து நீதிமன்றத்துல போடும் பொழுது நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் போடுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் கோர்ட் ஹியரிங் எடுக்கிறாங்க. ஆமா, மனுவே திருப்பி போடுறாரு. என்னங்க கொடுத்துருக்காங்க. இது நம்ம பலமுறை வந்து ஆர்குமெண்ட் விவாதம் பண்ணிருக்கோம். தேர்தல் ஆணையம் என்ன போட்டிருக்கான்? ஸ்டேட் செக்ரட்டரி போட்டு தான் அனுப்புறான், பொதுச் செயலாளர் போட்டு தான் அனுப்புறான். அதுக்கப்புறம் என்ன போடுறாங்க? பொதுச் செயலாளர் சின்னம் வழங்கவே இல்லையே. இவருக்கு அவைத்தலைவர் தானே சின்னம் வாங்கி இருக்கிறாங்க. அப்பவே பொதுச் செயலாளர் உங்களை ஏத்துக்கணும் தானே அர்த்தம். ஏங்க அவைத்தலைவர் தானே சின்னம் சொல்லுங்க. அவைத்தலைவருடைய உசேனுக்கு தானுங்க, தமிழக உசேன் தான் தலைமையான அதிமுக தான் ரெட்டாளி சின்னம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு எப்படி மதுசூதனன் தலைமையிலான ரெட்டாளி ஓபிஎஸ் கூட இருக்கும்போது மதுசூதனன் தலைமையிலான ரெட்டாளி கொடுத்தாங்க. இவங்க பொதுச் செயலாளர் வந்து எங்கேயுமே சொல்லலையே. அது கூட 2 இடைத்தேர்தல் கேட்டீங்க, அன்னைக்கு வந்து பண்ணல. இல்ல இத கேட்டுட்டு பேசுங்க. ஓகே, சொல்லுங்க சாரதி, சொல்லுங்க சாரதி. லைவ்ல பேசுறீங்க, நான் பேசுறது கேட்காது. சாரதி சொல்லுங்க. கருத்து சொன்னாரு. நான் தயவுசெய்து கண்டிப்பா கண்டிக்கிறேன். நானு சாரதின்னு சொல்லுங்க, தர்மயுத்த சாரதின்னு சொல்லணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவைத்தலைவர் வந்து தமிழ்மகன் உசேன்னாலும் தேர்தல் டெல்லியில இருக்கிற தேர்தல் என்ன போட்டு அனுப்புறாங்க? ஸ்டேட் செக்ரட்டரி யாரு போடுறாங்க? கழக பொதுச் செயலர் கே எடப்பாடியார் பழனிசாமி போட்டு தானே அனுப்புறாங்க. கட்சி இன்னைக்கு யாருகிட்ட இருக்கு? கழகம் யாருகிட்ட இருக்கு? தலைமை கழகம் யாருகிட்ட இருக்கு? கழகத்தோட வரவு செலவு கணக்குகள்லாம் யாருகிட்ட இருக்கு? எல்லாமே ஒரு கட்டுக்கோப்போட அண்ணன் பொதுச் செயலாளர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனாலதான் அனைத்துமே தேர்தலையும் அவங்க கிட்ட கொடுக்குது. இன்னொன்னு நீங்க இது ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறீங்க, நான் இது முடிச்சிடறேன். பறவை சொந்தத்தை பத்தி பேசுனாங்க, எல்லாருமே இவரை பத்தி பேசுறாங்க. ஏங்க இவங்க எல்லாமே 4000 ஓட்டு ஏங்க வாங்கினாரு கேளுங்க உங்க ஃப்ரெண்டு தொகுதியில. அதாவதுங்க 4000 ஓட்டு அதிமுக வராட்ல கேக்குறேன். அந்த 4000 ஓட்டு முதல்ல பதில் சொல்லுங்க. தம்மா போட்டாலே எங்களா ஓடி ஏற ஒரு தேடினே போக முடியல. 4000 ஓட்டு எப்படி அந்த தொகுதியில வாங்கினாங்க? சொல்லுங்க. 200 கோடி ரூபாய் அடிச்சாருன்னு ஊருக்கே தெரியும். 2000 கோடி நீங்க கம்மியா சொல்றீங்க. ஏங்க 200 கோடி இல்ல திரு சாரதி, சமீபத்துல இல்ல சாரதி ஒரு நிமிஷம், அவர் மேல இருந்த அந்த ஊழல் வழக்கு சமீபமா அது இல்லை, அது வந்து பொய்யாக தொடரப்பட்ட வழக்குன்னு உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நான் தாங்க பதிவு பண்றேன். இவர் தாங்க திமுக பி டீம், நான் பதிவு பண்றேன். இவ்வளவு நாள் கொடுக்கலையா? இப்ப திமுக கவர்மெண்ட்ல என்ன திமுக கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? சரி ஓகே, நம்ம பேசலாம் சாரதி. நம்ம பேசலாம். ஓகே ஓகே, வர அது தனியா ஒரு நாள் வர சார். திரு தூத்துக்குடி செல்வம், உங்களோட குறுக்கிட்டு சொல்லுங்க. இருங்க சாரதி வர ஒரு நிமிஷம் இல்ல வர சொல்லுங்க செல்வம் சார். அதாவது அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கறது சொன்னாங்க. அது வந்து அதாவது அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிறத பேச்சை எடுத்ததுனால நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலில் எப்போதாவது நடக்கிற அதிசயம் போல பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, ஏன் இன்னும் சொல்லப்போனா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு, குமாரசாமி ராஜாவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக, இன்னும் சொல்ல போனீங்கன்னா விரல் நுனியில் தமிழகத்தினுடைய இல்ல உலக வரலாறுகளை சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்த ஒரு அறிவாளியான தலைவரை இந்த நாடு எதிர்பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு காலத்துல பிஜேபிய நோட்டாவுக்கு கீழே கிண்டல் பண்ணாங்க. ஆனால் எந்த பெரிய கட்சியுடைய ஆதரவு இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 82 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர்
18.5% வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால அதை இதையும் ஒப்பிட்டு பேச வேண்டாம். ஒண்ணு இல்ல என்னோட கேள்வி என்ன, நான் ஏன் அந்த கேள்வி வச்சேன் அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், அப்புறம் சசிகலா அம்மையார் 4 பேரும் ஒரு வரிசையில நிக்கிறாங்க. இப்ப அடுத்து வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட பேட்டி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வரணும்னு நினைச்சா நான் வெளியே வந்துருவேன், இப்ப நான் தொண்டனா இருக்கேன், வரணும்னு நினைச்சா வெளியே வந்துருவேன். ஒரு விஷயம் கேளுங்க. அப்போ அண்ணாமலை அன்பு கூட்டம் ஒரு கட்சியாக மாறி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்க போறீங்களான்றத நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப மூத்த நெறியாளர் ஐயா கோவிந்தராஜனுக்கு சொல்றேன். டிபெண்டிங் லீடர் அப்படிம்பாங்க, சார்ந்து இருக்கிற தலைவர். டைனமிக் லீடர், அதாவது டாமினேட்டிங் லீடர் அப்படிம்பாங்க. அண்ணன் அண்ணாமலை, மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில டிபெண்டிங் லீடர்ல யாரை சார்ந்து இருக்கிறவர் கிடையாது. அவர் வந்து டாமினேட்டிங் லீடர், டைனமிக் லீடர், அதாவது உறுதியான தலைவர். இன்னும் சொல்ல போனா ஆளுமை செலுத்தக்கூடிய தலைவர். இன்னும் ஒரு விஷயம், திரு டிடிவி தினகரன் அவர்களை இவங்க எல்லாம் பேசுற மாதிரி கிடையாது. திரு டிடிவி தினகரன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், அறிவாளி. சரி, அவர் சரி விடுங்க, அது அவரோட தனிப்பட்ட உரிமை, அதை நமக்கு பேச வேண்டாம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, பேசுங்க. சும்மா இருங்க சார். அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க அறிவாளி. அவர் காலில் பந்து இதுவரை வரல. இப்ப இவரு கொண்டு அதிமுக கொண்டு அவர் காலில் பந்த கொடுக்காங்க, அவர் அடிச்சு விளையாடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா திரு டிடிவி தினகரன் சும்மா இருங்க சார், சும்மா இருங்க சார். அதாவது திரு டிடிவி போங்க சார், தனிநபர் போன அவர்கிட்ட எங்க அதிமுக கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். சார் இதை விட எல்லாம் அதிமுக வரலாறு 1923ல வத்தலக்குண்டு ஆறுமுகம் என்கிற ஒருத்தர் வந்து வெட்டுப்பட்டு செத்த வரலாறுல உண்டு. சும்மா இருங்க சார், சும்மா இருங்க, நீங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சரி சாரதி உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சாரதி உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சாரதி உங்களுக்கு வாய்ப்பு தரேன், சொல்லுங்க செல்வம். திரு டிடிவி தினகரன் அவர்களோ, திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்களோ, மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களோ, திரு கே செங்கோட்டையன் அவர்களோ ஆக சிறந்த ஆளுமைகள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லாராலும் அறியப்பட்டவர்கள். அதனால அவர்களை விளக்குவதால் அல்லது அவர்களை ஒதுக்கி வைப்பதால் அவர்கள் இன்னொரு ஒரு அணியை அமைப்பார்கள். அந்த அணி குறைந்த அணியாக இருக்காது, மிகச்சிறந்த அணியாக, இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அணியாக வந்துவிடக் கூடும். அதனால திமுக வெர்சஸ் அப்படின்னு ஒரு அணி அமைந்து அந்த அணியில் திரு டிடிவி தினகரன், மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவங்க எல்லாம் போறாங்கன்னு சொன்னா அண்ணா திமுக பலகீனப்படும். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா திமுக அழிந்து விடக் கூடாதுங்கிற அந்த நோக்கத்தில் சொல்றேன். அண்ணா திமுக இப்படி இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கு இழந்துட்டாங்க, 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்துட்டாங்க. இதெல்லாம் இழந்தவங்க இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல எல்லோராலும் அறியப்பட்ட மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கியது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். அரசியலில் எதுவும் சாத்தியம். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கூட தேர்தல் மேகம் இருக்கு பாருங்க, அது இன்னும் கலைந்து தெளிவாகல. வர்ற டிசம்பர் மாசம், இத நவம்பர் வந்துருச்சு, டிசம்பர் ஜனவரி, தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அதெல்லாம் வந்து இப்ப கேள்விக்குறியாக இருப்பதெல்லாம் ஆச்சரியக்குறியாக இருப்பதெல்லாம் அடையாள குறிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஓகே சார் வரேன் சார். சிவசங்கர் சார், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவான கருத்து உங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்லுங்க. இடையில ஒரு மாற்றி குறை சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க, இடையில வடிவேல் நிற்பாரு, மாற்றி உண்மையை சொல்லுவாங்க, இவங்க அவங்கள திட்டுறது அவங்க. அது மாதிரி இது பேசும்போது 2 பேருமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அந்த இமேஜஸ் வந்து டவுன் ஆகும் சாதாரண மக்கள் கிட்ட. இவங்க வந்து விருப்பப்பட்டு பேசுறாங்க, ஒரு சிச்சுவேஷனால தான் பேசுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள இருந்தவா நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து இது மாதிரி பேசும்போது அந்த இமேஜஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் வந்து அமையும். யாராவது சாதாரண மனுஷன் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த விஷயம் தோணும் அப்படின்னா, ஏன் இப்போ பல உண்மைகள் வெளியே வருது. இப்போ இவர் யாருக்குமே தெரியாத விஷயங்கள்லாம் வந்து 2 பேருமே ஒரு கோவத்துல சொல்றாங்க. 2 பேருமே வந்து வேணும்னே சொல்றது கிடையாது. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், இவர் திட்டும் போது ஒரு ஆப்ஷனே கிடையாது, இவங்க திரும்ப டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதுக்கு அதை கூட ஒரு அதிகமான ஒரு விஷயம் வேணும். அப்போ என்ன ஆகுனா, யாருக்குமே தெரியாத விஷயங்கள்லாம் வெளியே வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்தால் அது இமேஜ் கெடும்.
இது வந்து பிராக்டிகலா நான் சொல்ற விஷயங்கள் பிராக்டிகலா Okay. சொல்லக்கூடிய இன்னும் வாழ்வா சாவா இல்ல Upcoming election. ஏடிஎம்கே அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு துஷ்ட ராசின்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எம்ஜிஆரோட மறைவு 2ஆ பிளவுபடுது, ஆமா ஜெயலலிதாவோட மறைவு 2ஆ பிளவுபடுது. ஆனா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிளவுபட்ட கட்சி அடுத்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து 10 வருடம் 2011 வந்து உங்க இபிஎஸ் வரைக்கும் வந்து அசூர பலத்துல இருந்துச்சு. டெம்பரவரி இப்போ எழுந்திருக்க முடியல, அது ஏன்னா அது நெருங்க போகுது. ஸோ நீங்க சொன்னீங்க டிஎம்கேக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கும், சாரி அதாவது டிஎம்கே வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், ஏடிஎம்கே வந்து ஒரு மைனஸாக இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த கேள்வி தான் நான் கிட்ட வைக்கிறேன். 4 ஆளுமைகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து தாவைக்காவோடு ஒரு கூட்டணி அமைத்தால் அதிமுக 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய சூழல் இருக்குமா, அல்லது ஸ்வீப்லேயே அடிச்சுட்டு போயிடறாங்க? இதுக்கு என்னோட பதில் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 2ஆ பிரிவுன்னு சொல்கிறீங்க, இப்போ 2ஆக தான் இருந்தது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 to 3 மோர் தான் 2 ஆயிடுச்சுன்றீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நானா நீயா அப்படிங்கிறப்போ யாரோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ், அப்போ வந்து ஜானகி ஜானகி அவங்க விட்டு கொடுக்குறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க. இது 1 2 ஆகுது, 2 4 ஆகுது. அப்போ இது நீங்கள் நிறைய டிவைட் ஆகும்போது என்ன சொல்கிறது, 100 வந்து 25 பிரிக்கிற மாதிரி 425 ஆயிடுச்சு. அப்போ 4ல் ஒரு பங்கு ஒவ்வொருத்தர் கையிலுமே இருந்தால் அது முழுமையடையாது. அப்போ அது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட்டுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. கட்டாயம் வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வருங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த பிளவுங்கிறது வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆமா அதை சொல்ல நான் சொல்றது வாழ்வா சாவாங்கிற சிச்சுவேஷன். இதுல வந்து விட்டுட்டோம் அப்படின்னா யாரு கிளாஸ்னா 2 பேருக்கு கிளாஸ். ஒன்று தமிழக மக்களுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ், ஏன்னா தமிழக மக்களை இதுக்கப்புறம் யாரும் காப்பாற்றவே முடியாது. டிஎம்கே மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா இன்னொன்று அது ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். ஆனால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அந்த பிரச்சனைகள்லாம் ஏன்னா எல்லாருமே ஒரு பிக் லீடர்ஸ், நம்ம போய் அவங்களை எதுவும் சொல்லணுங்கிறலாம் அவசியம் கிடையாது. ஆனால் இது ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அவங்க வெளியே வரணும், தமிழக மக்களை காப்பாற்றணும். அவ்வளோதான். நன்றி. ஒரு வரையில் நிறைவான கருத்து. தலைவாய் சொந்தத்தை பற்றி சொன்னோம். சிவி சண்முகத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்லிட்டு அடுத்த நிறைவு கற்றுக்கு போயிடுறேன். சிவி சண்முகத்தோட அப்பா வந்து வேணுகோபால் கவுண்டர் வந்தவாசி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவர் காலத்தில். புரட்சித் தலைவர் வந்து இந்த ஒரு கேண்டிடேட்டு ரெட்டியார் கேண்டிடேட்டுக்கு போய் வேலை பார்க்க சொல்கிறார், அவர் முடியாதுன்றார் பாண்டிச்சேரியில். அப்போது இதுக்கு வந்துட்டார் எங்கே திண்டிவனம் கெஸ்ட் ஹவுஸ். சரி இல்ல இல்ல சொல்றேன் ஒரு உதாரணம். இல்ல சொல்ல வரார். இல்ல சர்க்யூட் ஹவுஸ்க்கு வந்துட்டார் போய். ஏங்க ஏங்க நான் என்ன ஏங்க நான் காரணம் ஒட்டுமையான காரணம் சொல்றேன். ஊருக்கு போறீங்க நிறைய ஏங்க இருக்கிற டைம் நிறைய ஒரு டைம் அவர் இருக்காரு. டீவியேட் பண்றாரு. என்ன சொல்றாரு கேட்டுக்கறேன். டீவியேட் பண்றது என்ன சர்க்யூட் ஹவுஸ்க்கு வந்துட்டார். அவர் எலெக்ஷன் வேலை பார்க்க சொல்றாரு, முடியாதுன்றார் வேணுகோபால் அவங்க அப்பா. அங்கிருந்து டெலிகிராம் அப்போ வந்து அங்கேயே டெலிகிராம் போட்டு சிவி சண்முகத்தோட அப்பா வேணுகோபால் கட்சியை விட்டு நீக்கிட்டார். யாரு எம்ஜிஆர். நீக்கிறதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க போய் திரும்ப ராமவரம் தோட்டத்தில் நிற்கிறாங்க. அம்மா ஒய்ஃபோட போய் நிற்கிறாரு. சிவி சண்முகம் அண்ணன் ராதா சின்ன பையன் அவரோட போய் நிற்கிறாரு. எல்லாம் நிற்கிறாரு. கடைசி வரைக்கும் புரட்சித் தலைவர் இவங்களை சேர்த்துக்கவே இல்லை. எஸ்டிஎஸ்ஐ சேர்த்துக்கிட்டார். புரட்சித் தலைவர் இவங்கள சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கட்சி உள்ளே இல்லை இவங்க. அப்புறம் மாசலாமணின்னு சொல்லி மதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் 2001 அந்த அவங்க மாமாவுக்கு வந்து போய் வேலை செய்கிறாப்புல. வருஷம் ஞாபகம் இல்லை. மாமாவுக்கு போய் வேலை பார்க்குறாங்க. மாசலாமணி ஜெயலலிதா அவர்கள் உள்ள வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து மன்னிச்சு தலைவர் வீட்டில் மண்ணள்ளி விட்ட குடும்பம் இது. யாரு சிவி மன்னிச்சு கட்சியில் சேர்த்துனாங்க. யார அம்மா சேர்த்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோலாம் புரட்சித் தலைவர் வீட்டில் போய் ஒருத்தர் மண்ணள்ளி விட்டுட்டு திரும்ப கட்சியில் சேர்ப்பாங்களா? யார் அது போன்ற செயல்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கே மன்னிப்பு கொடுக்கப்பட்டது ஏன் இல்லை? ஓகே ஓகே நன்றி சார். சொல்லுங்க நிறைவான கருத்து. ஒரு வரியில் நிறைவான கருத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி திரு ஓபிஎஸ் அவர்கள் சமூக வலைதள சொல்றேன். ஓபிஎஸ் அவர்கள் சமூக வலைதளங்கள் டிசம்பர் 17 2017 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி டிடிவிஐக்கு வந்து அவரை விட நான் வந்து அரசியலில் 19 வருஷம் நான் வந்து எனக்கு அனுபவம் இருக்குன்னு சமூக வலைதளங்கள் அவருடைய எக்ஸ் தள பதிவுல போட்டிருக்காரு. அதனால இது ஒரு நிமிஷம் இருக்க. ரெண்டாவது அதே ஓபிஎஸ் அதிமுக பலவீனப்படுகிறதா சார்? இது வந்து நான் வந்து சார் இன்னைக்கு இன்பதுரை அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ராமனை நம்பினால் லக்ஷ்மண் கிழித்த கோட்டை தாண்டக்கூடாது. ராவணனை கபட சந்நியாசி என்ற வேஷத்தை நம்பி சென்றால் ஆயுசுக்கும் அசோகவனம் தான். அந்த அசோகவனம்ன்றது அறிவாலயம் தான். ஸோ இந்த
ராவணனை நம்பி போயிட்டு இது பண்ணாங்கன்னா இதுதான் நடக்கும். சரி, ஓகே ஓகே ஓகே. இல்ல நம்ம நிறைய பேசலாம், நீங்க சொன்ன கூட பேசலாம். ஆனா நேரம் இல்லை மன்னிக்கிறேன். அங்க சேகர் பாபு இல்லங்க, சேகர் பாபு ஏவா வேலும் அண்ணா திமுக இருந்து போனவங்க கோலாட்சி திமுக கோலாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் அங்கதான் போய் அடைக்கலம் சரி, ரைட், ஓகே ஓகே ஓகே. திரு தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய நிறைவான ஒரு யோக்கியமான தலைவர்கள் வேண்டும் என்று 2026 தேர்தல்ல மக்கள் யோக்கியமான தலைவர்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு இல்ல ஆளாகாத தலைவர்களுக்கு, அறிவுபூர்வமான தலைவர்களுக்கு, மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாரா இருக்காங்க. அந்த சூழ்நிலை நிச்சயமாக ஜனவரி மாசம் ஏற்படும். தமிழ்நாடு திமுக ஆட்சி அகற்றப்படும். நன்றி. குற்றச்சாட்டு இல்லாத யோக்கியமான தலைவர்கள் விசுவரூபம் எடுக்கிற காலம் வெகு விரைவில் வரும். சரி, ஓகே. திரு சாரதி, உங்களுடைய நிறைவான கருத்து. என்னோட நிறைவான கருத்து எப்படி பதிவு பண்றது என்னன்னாங்க, ஜென்ம விரோதி திமுகவை கூட மன்னிப்பார தவிர எடப்பாடி அண்ணன், ஆனா கழகத்திலேயே இருந்து நிறைவான கருத்து. நேரம் இல்லண்ணா, ஏவன் குற்றவாளி தானே, அவர் திமுக மன்னிப்பாரு, ஆனா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் மன்னிக்க மாட்டாராம். அததான் சொல்ல வர்றாரு. சரி, சொல்லுங்க சாரதி சொல்லுங்க. என்னோட நிறைவான கருத்துக்கள் என்னன்னா, துரோகிகளுக்கு அதிமுகவில் இடம் இல்லை. நன்றி. ஒரே தாரக மந்திரம். நிறைவான கருத்து. நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்து நேரம் காரணமாக விரைவாக பேசிய அனைவருக்கும் ராசிதிகள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மீண்டும் மற்றொரு தலைப்போடு உங்களுடைய விவாத நிகழ்ச்சி சந்திக்க வருகிறது. காத்திருங்கள், சந்திக்கலாம். பார்த்த அனைவருக்கும், பங்கேற்றவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.